நினைத்தாலே இனிக்கும். கோபி தம்பியுடைய மதர்லன் பிக்சர்ஸில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. பாட்டெல்லாம் பயங்கர ஹிட்டு. ஹீரோ நம்ம மோகன். அப்போ மியூசிக் இளையராஜாவை தானே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. மியூசிக் வந்து லட்சுமிகாந்த் பியாரிலால். அந்த படம் தான் உயிரை உனக்காக 1986 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து பாடல்கள் மற்றும் அந்த ஸ்க்ரீன் பிளே இதுக்காகவே அந்த படம் நல்லாவே ஓடிச்சு. ஒரு ஃபேமிலி ட்ராமா. ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்குது. பணக்கார பொண்ணு ஏழை பையன் இவங்களுக்கான காதல், இந்த காதலில் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது தான் ஒரு டெம்ப்ளேட்டு. அந்த டெம்ப்ளேட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸ்க்ரீன் பிளே இதில் மோகன் லீட் ரோல் பண்ணியிருப்பார். அந்த பணக்கார பொண்ணை நதியா நடிச்சிருப்பாங்க. அவங்க விஜயகுமாருடைய பொண்ணு ஒரு பெரிய பங்களா, ரொம்ப ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த லைஃப்பில் ஒரு பிடிப்பே இல்லை. காரணம் என்னென்னா பாசம் காட்டுறதுக்கு அவங்களுக்கு அம்மா இல்லை. இந்த மாதிரியான ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையாக இருக்குது. ஸோ அங்கேருந்து கிளம்பி அவங்க கன்னியாகுமரி வராங்க. அங்கே தன்னோட மாமா பொண்ணை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஹீரோ மோகன் தன்னோட மாமா பொண்ணு தான் இவங்க நினச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்களும் ஒரு இடம் வேணுமென்னு சொல்லிட்டு அவங்களோட தங்குறாங்க. அங்கே மோகனுக்கு ஒரு அழகான குடும்பம், ஒரு அம்மா, மாமா, 2 தங்கச்சி, 2 சின்ன பசங்க. ஸோ அவங்களோட இவங்க ஸ்டே பண்ணுறாங்க. இவங்களுக்கு நிறைய அன்பு கிடைக்கிது. மோகனுக்கும் அவங்களுக்குமான ஒரு காதல் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கட்டத்தில் இவங்க ஒரு பணக்கார பொண்ணு அப்படிங்கிறதுக்கு தெரிய வரப்போ அந்த பெண்ணுடைய அப்பா வராரு. அப்புறமா மோகனுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்காக கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அந்த இடத்துல நதியாவுடைய சப்போர்ட்டில் தான் அவங்களுடைய அப்பா விஜயகுமார் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இப்படி கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸில் தன்னோட பொண்ணை பிரித்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அப்பா நினைப்பார். ஆனால் அவங்களுடைய இந்த காதல் எந்த அளவுக்கு உண்மையானதுன்னு சொல்லி அவர் உணர ஒரு கட்டத்தில் ஹீரோ 2 பேரும் சேர்றதுக்கு அவரே சப்போர்ட் பண்ணுறாரு. இப்படி தான் அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. பன்னீரில் நினைந்த பூக்கள் அந்த பாட்டு, அப்புறமா உயிரே உனக்காக அப்படிங்கிற பாட்டு 2-3 இடத்துல வரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் எல்லா நடிகர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நதியா வந்து ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. மோகன் வழக்கம் போல் ஒரு தரமான ஒரு நடிப்பை கொடுத்துருப்பாரு. ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இருந்தது. இதே மாதிரி டெம்ப்ளேட்டில் இன்னொரு படமும் வந்தது 94. அந்த படம் வந்து மே மாதம் வினீத், சோனாலி இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட இதே படத்துடைய கதை தான் அதுவும். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பதிவு செய்யுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.